ஃப்ரெண்ட்ஸுக்கு பேசிகிட்டு இருக்கும்போது செக்ஸை பற்றி உட்காந்து பேசிகிட்டீங்கன்னு வச்சுக்க. செக்ஸை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஒன்று ஆண் உறுப்புலேருந்து விந்து வந்து ஒரே ஒரு சொட்டு அப்படி கசியும். ஒரே ஒரு சொட்டு கசிஞ்சு அப்படி வெளிவரும். வெளிவந்துட்டு நின்றுடும். அதுக்கு மேலே கொஞ்சம் கூட வெளி வராது. ஆனால் இந்த செக்ஸை பற்றி பேசுகிறதுனால என்ன ஆகுது, உணர்வுகளை தூண்டும் போது 10 நிமிஷம் கழிச்சு சிறுநீர் உனக்கு கண்டிப்பாக வரும். யூரின் போகலான்னு வரும். யூரின் விடும்போது பார்த்தீங்கன்னா, முதல் யூரின் விடும்போது தண்ணியாட்டம் போகும். அடுத்தது வரும்போது பார்த்தீங்கன்னாக்க வெள்ளையாக போகாது, எண்ணெய் கலந்த மாதிரி அதில் விந்து கசிஞ்சு வெளிப்படுத்திடும். அப்போ அந்த மாதிரி போனாலும் அதுவும் தப்பு தானே. இது 2 ஸ்டேஜும் வந்து குணப்படுத்தக்கூடிய ஸ்டேஜ். ஆனால் 3வது ஸ்டேஜ் எப்படின்னாக்க, மலம் முக்கி இருக்கும்போது அதில் நுரையாட்டம் போகும். மலம் முக்கி இருக்கும்போது நுரையாட்டம் போகும். அந்த மாதிரி போகும்போது ஆண்குறி வந்து செயல் இழக்கக்கூடிய ஸ்டேஜுக்கு போயிடும். அந்த மாதிரி போகும்போது ஆண்குறி செயல் இழக்கும்போது ஒவ்வொருத்தரையுமே குணப்படுத்தி கொடுக்குறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற சேலம் சிவராய் தாத்தா, இந்த மலம் முக்கி இருக்கும்போது நுரையாட்டம் போகும்போது என்னாலேயே குணப்படுத்தி கொடுக்க முடியாது. அவங்கள என்னாலேயே குணப்படுத்தி கொடுக்க முடியாது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்கிற முறைகள். இந்த மாதிரி தான் தவறுகள் அதிகமாக செய்கிறாங்க. இதை தான் ஆண்டவன் என்ன சொல்கிறான், 1 வருஷம் தப்பு செய்கிற. ஏன்னா ஆண்டவன் என்ன பண்ணியிருக்காரு, இப்போ அப்பா அம்மா சம்பாரித்த சொத்து கோடியாக இருக்குது. கோடியான இருக்கிற சொத்தை நீ அழிக்கலாம், சம்பாதிக்கலாம், அழிக்கலாம், விட்டுறலாம். ஆனால் ஆண்டவன் வந்து 13 வயசில் கொடுத்துருக்க விந்தை 25 வயசில் சேர்த்து வச்சுக்கிறாக்கன்னு, அந்த 25 வயசில் சேர்த்து வச்சுக்கிட்ட விந்தில் பார்த்தீங்கன்னாக்க உனக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகிற கர்ப்பணுக்களை அதில் உற்பத்தி பண்ணி நீ மனைவியை வாழுங்காலம் வரலும் சந்தோஷப்படுத்திக்கிட்டு, நீயும் மனைவியும் குழந்தை குட்டி பெற்றுக்கிட்டு பேர குழந்தைகளை வளர்த்திக்கிட்டு ஆளாக்கி சந்தோஷமாக 2 பேரும் கையை கோத்துக்கிட்டு கோயில் குளம் போகக்கூடிய அளவுக்கு கொடுத்துருக்குற விந்தை நண்பன் சொன்னாங்கிற, கேர்ள் ஃப்ரெண்டு சொன்னாங்கிற, செல்ஃபோனில் பார்த்தாங்கிற, இந்த நிகழ்ச்சி கிடையாது. பார்த்து கெட்டு போய் வந்துடுற. இதை தான் ஆண்டவன் என்ன சொல்கிறான், 1 வருஷம் தப்பு செய், 2 வருஷம் தப்பு செய், அதை வந்து சாதாரணமாக குணப்படுத்திடலாம். அது ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. 1 வருஷம் தவறு செய்கிற, 2 வருஷம் தவறு செய்கிற, உன்னை குணப்படுத்தி கொடுத்துடலாங்கிறாரு. ஆனால் அந்த மாதிரி நீ பாதிக்கப்பட்டு வரும்போதே அதில் ஆண்டவன் என்ன சொல்கிறாரு, ஒரு விஷயத்த நீ அந்த மாதிரி செஞ்சுட்டு வரும்போது 1 வருஷம் 2 வருஷம் வரும்போதே உனக்கு அறிகுறி காட்டுறாரு. எப்படியே திருந்திக்கன்னு சொல்லி அறிகுறி காட்டுறாரு. கை கால் அசரிக்க காட்டுறாரு. ஞாபக சக்தி குறையுது, தலை மயக்கம் வருது, தன்னைத்தானே நம்பக்கூடிய அளவு சக்தி கொடுக்குறதில்ல, எதில் எடுத்தாலும் சந்தேக எண்ணங்கள். சாதாரணமாக வீட்டை பூட்டணுமான்னு உனக்கே சந்தேகம். அந்தளவு ஞாபக சக்தி அப்படியே குறைச்சிக்கிட்டு வரும்போது என்ன ஆகுது, அந்த ஞாபக சக்தி குறைச்சிக்கிட்டே வரும்போது என்ன ஆகுதுன்னா, 1 வருஷம் 2 வருஷம் வந்துட்ட இந்த அறிகுறியை காட்டுறாரு உனக்கு ஆண்டவன். நீ என்ன பண்ணுற, அடப்போ இதெல்லாம் என்ன ஒரு பாதிப்பு, இதெல்லாம் நம்ம உடம்பு எப்பயும் இப்படி தான் இருக்கும். அப்படி கண்ணாடி முன்னாடி நின்றுக்குவான். கண்ணாடி முன்னாடி நின்றுக்கிட்டு அப்படியே அவனை பார்ப்பான். பார்த்துட்டு அடடா பிரமாதமாக உடம்பு இருக்கிற, ரொம்ப நெத்து மாதிரி இருக்கிறமே அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவான். உண்மையாலுமே இதை வந்து பொய்யா நான் திருச்சி சொல்லலை, நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமாக சொல்கிறேன். உண்மையாலுமே உலக நாடுகளில் என் தமிழ்நாட்டில் இருக்க பேர பசங்க மாதிரி அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு யாருமே கிடையாது. இது பெருமையாக சொல்கிறேன் நான். ஏன்னா என் தமிழ்நாட்டில் இருக்க என் பேர பசங்க மாதிரி, மகன் போன்ற வாலிபர்கள் மாதிரி அழகு சிந்தக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் உலக நாடுகளில் எங்கேயுமே கிடையாது. தமிழ்நாட்டில் தான் இந்த மாதிரி அழகு சிந்துறவங்க இருக்காங்க. யார், கோடீஸ்வரர் மூட்டு பையனும் சரி, விவசாயம் கோவணத்தை கட்டிட்டு விவசாயம் செய்கிறான் பார், அந்த பையனை பார்த்தீங்கன்னா கூட கன்னத்தை பார்த்தீங்கன்னா அப்படி கடிச்சு திங்குற மாதிரி நமக்கே ஆசையாக இருக்கும். கடிச்சு திங்குற மாதிரி சும்மா தலை தக்காளி பழம் மாதிரி இருப்பான். உருவத்தை பாரு, அப்படியே அழகு சிந்துற அளவுக்கு உயரத்தில் இருப்பான். ஜாண்டிக்காக இருப்பான். அப்படியே நடந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே நம்மளே பார்த்து ஆச்சரியப்படுவான். அப்படியே தேர் அசைஞ்சு வர மாதிரி இருக்கும். நம்ம தமிழ்நாட்டு பேர பசங்களும் மகன் போன்ற வாலிபர்களும் நடந்து வரும்போது நமக்கே ஆசையாக இருக்கும். ஏன்னா எதுக்காக சொல்கிறேன்னா, 76 வயசில் நான் அனுபவிச்சிருக்கேன். எங்கள் பேர பசங்களை பார்த்து, மகன் போன்ற வாலிபர்களை பார்த்து நான் அனுபவிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னமும். அந்த மாதிரி இருக்கிற பசங்க ஆண்டவன் என்ன பண்ணுறான், அங்கே அவங்கள எந்த குறையுமே கொடுக்கல. பேர் சொல்ல பிள்ளையோடு கொடுத்துருக்குற ஆண்டவன் இன்றைக்கி காலம் மாறி போச்சு. நண்பர்கள் சேர்க்கையால், கேர்ள் ஃப்ரெண்டு சேர்க்கையால் இன்றைக்கி என்ன பண்ணுறான், ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை வெள்ளையாக போகுதுன்னு தொடச்சி போட்டுறான்னா ஒழிய அதில் எவ்வளோ ரத்தம் இருக்குதுங்கிறது அவனுக்கு தெரியல. ஆனால் அவ்வளோ ரத்தமாக வெளிவந்துச்சுன்னு வச்சுக்க, ஒரு முறை கூட தப்பு செய்ய மாட்டான் என் பேர பையனை. புரியுதா? அவ்வளோ ரத்தமாக வந்தால் தப்பே செய்ய மாட்டான். வெள்ளையாக போகுதுன்னு தான் தொடச்சி போடுறான்னு ஒழிய. அப்போ 2 வருஷம் முடிஞ்சு போகுது. 3வது வருஷம் 4வது வருஷம் வரும்போது
ஆண்டவன் சொல்கிறான் தப்பு செஞ்சுக்கிட்டே வர. ஏன்னா அதில் ஒரு சுகத்தை கண்டுறேன். கண்மூடி கண் திறக்கிற நேரத்துக்குள்ள விந்து நழுவுறதுக்குள்ள அந்த சுகத்தை கண்டதுனால அந்த தப்பை வந்து தொடர்ந்து செய்கிற. தாத்தா சொல்கிறத ஏற்றுக்க மாட்டேங்கிற. அப்போ வந்து வருஷம் 3 வருஷம் 4 வருஷம் 5 வருஷம் வந்துட்டேன் கைப்பழத்தில் செஞ்சு. அப்போ என்ன பண்ணுறாரு, முதல் அறிகுறி காட்டினாரு, நீ திருந்தலை. இப்போ 2வது அறிகுறி காட்டுறாரு. எப்படி காட்டுறாரு, கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குறுத்தும் வழி காட்டுறாரு. கழுத்துக்கு மேல் பகுதியும் இடுப்பினுடைய கீழ் குறுத்தும் வழி காட்டுறாரு. அந்த வழி காட்டும் போது என்ன ஆகுது, வழிகாட்டும் போது என்ன ஆகுது, இதுலையாவது 3 வருஷம் தப்பு செஞ்சுட்டா 5 வருஷம் தப்பு செஞ்சுட்டா கழுத்துக்கு மேலே வலியும் இடுப்பு கீழ் வலியும் கொடுத்துருக்கடா, திருந்திக்கிடான்னு சொல்கிறார். எப்போ ஒரு முறை சொன்னார் கேட்கல, 2வது முறை சொல்கிறாரு, அதுக்கும் கேட்கல. இப்போ என்ன பண்ணுற, நீ 6 வருஷம் 7 வருஷம் 8 வருஷத்துக்கு மேலே போகிற. 8 வருஷத்துக்கு மேலே தவறு செய்யும்போது இப்போ என்ன பண்ணுறாரு ஆண்டவன், உன் மேலே பரிதாபப்படுறதை விட்டுட்டு இரக்கமே இல்லாமல் ஆண்டவன் என்ன பண்ணுறான், உன் ஆண்குறி வந்து பந்து போல் இருக்கும். இப்படி ஆண்குறி வந்து பந்து போல் இருக்கிற ஆண்குறி என்ன பண்ணும், ஒன்று கீழே தொங்கும், இது மேலே ஏறிக்கும். இது கீழே தொங்கும் போது இது மேலே ஏறிக்கும். இந்த நிலைமை எப்போ வரும் அப்படின்னாக்கா 50 வயசு 60 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு தான் அந்த காய் பகுதி தொங்கி தொங்கி மாறி மாறி வரக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிற அந்த காய் பகுதி. இவன் 6 வருஷம் 8 வருஷம் தப்பு செஞ்சுட்டு வந்தோடனே ஒன்று தொங்க ஆரம்பிச்சிடும், இது மேலே ஏறிக்கும். இது கீழே தொங்கும்போது இது மேலே ஏறிக்கும். இந்த மாதிரி அறிகுறி காட்டிகிட்டு வராது. இப்போயாவது திருந்திக்கடா, முதல் முறை சொன்னேன் கேட்கல, 2வது முறை சொல்லியிருக்கேன் கழுத்து வழியே கேட்கல, இப்போ 3வது முறை இந்த காய் பகுதி தொங்கி தொங்கி ஏறுற ஸ்டேஜை காட்டுறாரு. இதுக்கும் அசையலை. நீ மனசுனா மிருகமா கேட்குறேன் நான். ஆண்டவன் சொல்கிற 3 அறிகுறியை காட்டுறாரு உனக்கு. 3 அறிகுறியும் நீ திருந்தலையே. அப்போ அடுத்தது என்ன பண்ணுறாரு தெரியுமா, ஒன்று 4வது அறிகுறி 8 வருஷம் 9 வருஷத்துக்கு மேலே தாண்டிடுறேன். எப்போ இந்த கைப்பழக்கத்திலேயே பெண்ணுக்கிட்ட போய் தான் சக்தியை வீண் பண்ணணும் அப்படிங்கிறது ஆண்டவருடைய படைப்பு. நீ தன்னிச்சையாக சுய இன்பத்தில் சக்தியை வீண் பண்ணும்போது என்ன ஆகுது, பந்து போல் இருக்கணும்னு காய் பகுதி இருக்குல்ல, அந்த நேரத்தில் நீ இப்படி நின்றுக்கிட்டு இருக்கன்னு வச்சுக்க. நின்றுக்கிட்டு இருக்கும்போது டே கண்ணே அடி பின்னி போடுவேன், சொல்கிறது கவனமாக கேளு, எங்கே பேசிகிட்டு இருக்கிற நீ, எதுக்கடா பேசுகிற, தாத்தா கோவம் வர மாதிரி நடக்காத, இது என்ன நான் பணம் சம்பாதிக்க பேசுறேன்னா, பைத்தியக்காரனுங்க, ஏன் சொல்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிற, ஏன் பேசிக்கிட்டு இருக்கிற நீ, இதை கவனமாக கேள்றா, என்ன நினச்சிக்கிட்டு நீ, என் பேர பையன் நீ, உன்னை திட்டுறதுக்கு எனக்கு உரிமை உண்டு, அடிக்கிறதுக்கு எனக்கு உரிமை உண்டு. ஆஹா, என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ மனசுக்குள்ள, கவனமாக கேளு. இந்த 2 பந்து போல் இருக்கிற காய் பகுதி இருக்குல்ல, 2 பந்து மாதிரி இருக்கிற காய் பகுதியில் ஆண்குறி வந்து நிலத்தை பார்த்து தொங்கிடும். நிலத்தை பார்த்து தொங்கிடுச்சு அப்படின்னாக்க உனக்கு பார்த்தீங்கன்னா ஆண்குறி எப்பயுமே இப்படி நின்றுட்டுருக்கோன்னு வச்சுங்க. நின்றுட்டு இருக்கும்போது ஆண்குறி பார்க்கலான்னு பார்த்தா ஆண்குறி பார்த்தீங்கன்னா 4 அங்குலம் 5 அங்குலம் 6 அங்குலம் அளவுக்கு பருமன் நீளம் இருக்கும். 4 அங்குலம் 5 அங்குலம் 6 அங்குலம் பருமன் இருக்கும். உன் ஆண்குறியை பார்க்கலாம், நீ பார்த்தேன்னு வச்சுக்க. பார்க்கும்போது உன் ஆண்குறி பார்த்தீங்கன்னா நீளம் 4 அங்குலம் 5 அங்குலம் 6 அங்குலம் கூட இருக்கும் ஒரு சிலருக்கு. அந்த மாதிரி பருமனாக இருக்கும். பருமன் பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். நீ இப்படி குடிஞ்சு பார்த்தீங்கன்னா உன்னது ஆண்குறி நீ பார்க்கும்போது உனக்கே ஆசையாக இருக்கும். அந்த அளவு பருமனோட இப்படி வளர்ச்சினா வளைக்க முடியாது, அப்படி இரும்பு தண்டு மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இருக்கிற ஆண்குறி நீ இந்த 8 வருஷம் 9 வருஷம் மேலே தவறு செஞ்சுக்கிட்டே வந்தோடனே என்ன ஆகுது, அந்த ஆண்குறி வந்து தொங்கிடுது. ஒரு முறை சொன்னார் கேட்கல, 2 முறை சொல்லி பார்த்தாரு கேட்கல, 3 முறை சொல்லி பார்த்தாரு கேட்கல, இப்போ 4வது முறை சொல்லியும் கேட்கல. இப்படி என்ன பண்ணுற, ஐயோ என்னடா இப்படி இருந்து ஆண்குறி இப்படி தொங்கி போச்சே, அட்டுடா இந்த மாதிரி ஆகி போச்சே. இது சேலம் சிவராய் தாத்தா தாண்டா இந்த விஷயத்தை சின்ன திரையில் சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காரு. சேலம் சிவராய் தாத்தா இந்த நிகழ்ச்சியை தினசரி சின்ன திரையில் சொல்லிகிட்டு இருக்கிறாரு. அவர் வந்து அவருக்காகவா சொல்கிறாரு, நமக்காக தானே சொல்கிறாரு. நம்ம இப்போ உதாசீனப்படுத்திட்டு போயிட்டோமேடா அப்படிங்கும் போது தான் இந்த நினப்பு வரும். நினப்பு வரும்போது என்ன சொல்லுவான் ஃப்ரெண்டுக்கிட்ட, டேய் சேலம் சிவராய் தாத்தாட்ட போய் தாண்டா இது பார்க்கணும், வேறு யார்ட்டையும் பார்க்க முடியாதுடா. டேய் சேலம் சிவராய் தாத்தா எங்கள் தாத்தாடா, சேலம் சிவராய் தாத்தா எங்கள் தாத்தாம்மா. எப்போ 1 வருஷம் தப்பு செய்யும்போது, 1 முறை தப்பு செய்யும்போது தெரியல, 2 முறை தப்பு செய்யும்போது தெரியல, 3 முறை தப்பு செய்யும்போது தெரியல, 4 முறை தப்பு செய்யும்போது தெரியல, 5வது முறை ஆண்குறி தொங்கி போய் எதுக்குமே பயன் இல்லைங்கும் போது தான் ஐயோ எங்கள் தாத்தாடா, டேய் எங்கள் தாத்தாடா, இதை எங்கள் தாத்தாடா அப்படிமா. ஆனால் அவன் சொல்கிறது கரெக்டு தான். நான் அவங்க தாத்தா தான், என் தமிழ்நாட்டில் உள்ள என் பேர பசங்களும் மகன் போட்டு வாலிபருடைய தாத்தா தான் நான். அப்படி இருக்கும்போது அவன் என்ன நினைப்பான், சரி இந்த மாதிரி போயிடுச்சு என்னடா பண்ணலான்னு யோசனை பண்ணிக்கிட்டு இருப்பான். 1 வருஷம் தாண்டுவான், 8 9 வருஷத்துக்கு மேலே போயிடுவான். போகும்போது ஆண்டவனுக்கு வந்து சளிப்படைஞ்சு போய், சரி இவனுங்களுமே நாமளே படைத்தோம்,
நாம் படைச்சி சாதனை பண்ணக்கூடிய அளவுங்களாம் தமிழ்நாட்டில் வாழக்கூடிய அளவுக்கு நம்ம படைச்சி வச்ச பசங்க இன்றைக்கி விஞ்ஞான வளர்ச்சினால இப்படியெல்லாம் போயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ஆண்டவன் என்ன பண்ணுறான், 5 முறை சொல்லி பார்த்தான். 5 முறை நீ திருந்தலை. 6வது முறை என்ன பண்ணுறான், உனக்கு வந்து முத்திரை குத்திட்டான். 6வது முறை அவர்னாலேயே ஆண்டவனாலேயே தாங்க முடியல. இதுக்கு மேலே விளக்கம் சொல்ல முடியாது, இது மேலே உன்னை வாழ வைக்க முடியாது, நீ மனசனாக இருக்கிறதுக்கு தகுதி இல்லை அப்படின்ட்டு உனக்கு ஆண்டவன் யோசனை பண்ணி பார்த்துட்டு கடைசியாக முடிவாக மனசு நொந்து போய் முத்திரை குத்திட்டார். எப்படி முத்திரை குத்துறாரு, உன் ஆண்குறி இருக்கு இல்லையா, அந்த ஆண்குறி வந்து 2 அங்கலம். உண்மையாலுமே நான் வணங்கும் ஆஞ்சநேயர் சத்தியமும் 18 சித்தர்களினுடைய மேலே சத்தியம் பண்ணி சொல்கிறேன், உன் ஆண்குறி பார்த்தீங்கன்னா 2.5 அங்கலத்துக்குள்ளே சிறுத்துரும். சிறுத்துட்டோன்னே நீ ஏன் உன் ஆண்குறியை அந்த அளவு பார்த்து சந்தோஷப்பட்டவன் இப்போ உன் ஆண்குறியை பார்க்கணுன்னா குனிஞ்சு பார்க்கணும். எவ்வளோ குனிய முடியுமோ அவ்வளோ குனிஞ்சு பார்த்தீங்கன்னா கூட உன் ஆண்குறியும் உனக்கு தெரியாது. ஏன்னா 2 அங்கலத்துக்குள்ளே இருக்கிறது அந்த காய் பகுதியில் போய் ஒண்டிக்குது. 2 அங்கலத்துக்குள்ளே இருக்கிற ஆண்குறி அந்த காய் பகுதியில் போய் ஒண்டிக்கிட்டா எந்த இடத்துல இருக்குன்னே உனக்கு தெரியாது. அதே சமயத்தில் நீ வந்து குளிக்கிறேன்னு வச்சுக்க, குளிக்கும்போது 2 சொம்பு தண்ணி எடுத்து ஊற்றுறேன்னு வச்சுக்க, உடம்புல தண்ணி ஊற்றிட்டு உன் ஆண்குறியை பார்க்கலாமே அப்படின்னு நினச்சிட்டு இப்படி தொடவுனா கூட உனக்கு கிடைக்காதுடா. கிடைக்கவே கிடைக்காதுடா, சத்தியமாக சொல்கிறேன்டா. உன் ஆண்குறியை தண்ணி 2 சொம்பு ஊற்றிட்டு உடம்புல ஆண்குறியை தொட்டு பார்க்கலான்னு நீ தொட்டேனா கூட எந்த இடத்துல இருக்குன்னு தெரியாதுடா. ஒண்டிக்கிட்டா பைத்தியக்காரங்க முட்டாளுங்களா கேன பசங்களா இருக்கிறீங்களே, ஏன்டா இந்த மாதிரி இருக்கீங்க, ஏன்டா வாழ்க்கையை வீண் பண்ணிக்கிட்டீங்க, இன்னைக்கு தொங்கி போய் எதுக்குமே தெரியாத அளவுக்கு போச்சு இல்லை. உன் ஆண்குறியை உன்னால் கண்டுபிடிக்க முடியலையே.